கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள். மனுஷனை உண்டாக்குவோமாக என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பின்பு தேவன் 1:26 கொஞ்சம் வால்யூம் குறைங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கவனிங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும், அது மட்டும் நமது ரூபத்தின்படியே. அப்படியானா அங்க ஏதோ ஒரு ப்ளூரல் 2-3 பேர் இருந்திருக்க வேண்டும். நாட் ஒன்லி காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய தேவன், 3 பேரும் ட்ரினிட்டி, ட்ரையூன் காட். இவங்க அங்க இருந்தபடினாலே அவங்க these are all my assumption, என்னுடைய கருத்து, என்னுடைய தியானம். பேசிருக்க நம்ம போல ஒரு மனுஷ சாயலாக, நம்முடைய ரூபமாக, நம்மளுடைய நிழலாக நாம் ஒரு காரியத்தை உருவாக்குவோம் என்று நினைத்து அவர்கள் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார்கள் என்று தெரியும். இந்த கால வேளையில செய்தியின் தலைப்பு ஹோலி ஸ்பிரிட் இன் ஜெனசிஸ். அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரு முக்கூட்டு பொருளாக இருந்து மனுஷனை உண்டாக்கினாலும், என்னுடைய குறிப்பு இந்த காலவெளியிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 அதிகாரத்திலே வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்பதை வசனத்தின்படி நாம் தியானிக்கலாம். அது உங்களுடைய ஆத்மாவுக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். முதலாவதாக அதே வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கவனிங்கள். தேவ சாயலாக, அதாவது அவருடைய சாயல், அதாவது ஒரு இமிட்டேஷன், அவரை போல, இயேசு போல, பிதாவை போல, குமாரனை போல, பரிசுத்த ஆவியான போலதான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவம் உள்ள பிரவேசித்தபடினாலே எல்லாமே தாறுமாறாக போய்விட்டது. ஆனால் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை 1ஆம் அதிகாரத்தெல்லாம் நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதை நான் நன்றாக வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிப்போமானால் வாசியுங்கள். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் முடியுமானா வாசிங்க. ஒன்றும் இல்லை. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கப்பட்டு வெளியே வந்து பிறந்து வளர்ந்து அப்படியே அவனுடைய நாட்கள் பலத்தின் மிகுதினாலே என்பதோ அதுக்கு கர்த்தருடைய சித்தம் போல காணப்படுகிறது. ஆனால் டைரக்ட் ஒரு கிரியை என்று பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஆதாமை உண்டாக்குனதை நாம் வாசிக்கிறோம். 1வது வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தெரிந்த பகுதி தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நீங்கள் தேவ ஆவியானவர், the Holy Spirit was brooding over அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் இங்கே சிட்டியில் அவ்வளோ இல்லை,
கிராமங்களிலே தள்ளி மற்ற சென்னையை விட்டு மற்ற இடங்களை பார்ப்பீங்கன்னால் நிறைய பேர் ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்ப்பாங்க. ப்ரூடிங் ஓவர்னா அந்த முட்டை மேலே அடகாத்து அப்படியே மேலே அப்படியே ஹீட்டாக வச்சு இருந்தால் தான் அது பொரித்து வெளியே ஒரு கோழி குஞ்சாக வரும். அதுபோல தேவன் இந்த உலகத்திலே ஆதியிலே இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த இங்கிலீஷ் பைபிளை படிச்சீங்கன்னா இந்த ஒரு வசனம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே ப்ரூடிங் ஓவர்னு இருக்கும். அப்படியே உலகத்தை அப்படியே பத்திரமா பாதுகாத்து கொண்டு இருந்தாலும் அங்கே ஒரு ஒழுங்கினத்தை பிசாசு கொண்டு வந்து சேர்த்தான். முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் there is a long gap. நல்லா பெரிய நீண்ட இடைவெளி. நமக்கு வந்து இம்மிடியட்டா ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம் இம்மிடியட்லி உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்பட்ட டார்க்னஸ். நோ 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 நாட் அட். நன்றாக மற்ற ரெஃபரன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் மற்ற டேக்ஸ் பைபிள்லாம் படிச்சிங்கன்னா அதில் நிறைய அர்த்தங்கள் அதில் காணப்படுகிறது. நிறைய கால இடைவெளிக்கு அப்புறம்தான் பிசாசு கிரியை செய்து ஊடுருவி வந்து எல்லாவற்றையும் அவன் தாறுமாறாக்கினான். அதுபோல நம்மளுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்கள். அது ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கலாம், முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக இருந்தாலும் அவ்வப்பொழுது இடையிடையே உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் எல்லாருடைய குடும்பத்தையும் ஈவன் நவ் த சேட்டன் இஸ் டச்சிங். நம்மளை பிசாசு தொட்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் புருஷனை காத்துக்கொள்வார், என் மனைவியை காத்துக்கொள்வார், என் பிள்ளைகளை காத்துக்கொள்வார் என்று நம்ம ரொம்ப ஒரு கஞ்சாடையாக இருக்க முடியாது. நீங்கள் என்னதான் ஜெபிச்சாலும் என்னதான் உபவாசம் எடுத்து ஆவியினால நிறைந்து காணப்பட்டாலும் ஆவியானவருடைய பாதுகாப்பு ப்ரூடிங் ஓவர் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தாலும் தென் அண்ட் தேர் எல்லாருடைய குடும்பத்தையும், பரிசுத்தவான் குடும்பத்தையும், நீதிமானுடைய குடும்பத்தையும், பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பத்தையும், வரிக்கு ஆயத்தமான குடும்பத்தையும் பிசாசு ஒவ்வொரு நாளும் டச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். நம்புறீங்களா? உண்மை அது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, ஆர்கியூமெண்ட் இருக்காது. திடீர்னு நமக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் வித்தின் த ஃபேமிலி. அதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதுபோல சாதாரண குடும்பத்திலே பிசாசு டச் பண்ணும் பொழுது இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த உலகத்தையே அவன் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி ஒழுங்கினமாக்கி தாறுமாறாக்கினான். குறிப்புக்கு வரேன், கமிங் டு த பாயிண்ட். ஆதியிலே இந்த பிகினிங் என்ற வார்த்தை வேதத்திலே 3 இடங்களிலே வருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று இருக்கும். ஆதியிலே இந்த பிகினிங். இங்கிலீஷ் பைபிள படிச்சீங்கன்னா இந்த பிகினிங், தமிழ்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது. போதும் அதோட நிறுத்துங்கள். அடுத்தது மார்க்கு 1:1. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கேயும் ஆரம்பம் என்ற வார்த்தை இருக்கும், பிகினிங். இந்த 3 இடங்களில் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், மார்க்கு 1:1 இந்த 3 வசனங்களில் வாசியுங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷத்தின் ஆரம்பம். இந்த 3 வசனத்தை நீங்க எங்க பைபிள் ஃபுல்லா அலசி ஆராய்ச்சி படிச்சு பாருங்க. இந்த 3 இடங்களில் பிகினிங் ஆதியிலே
வார்த்தை. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி உண்ட. ஆதியிலே இதுதான் ஆதியிலே சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்படியானால் பைபிள்ல 3 இடத்துல தான் பிகினிங் பிகினிங் ஆரம்பம் ஆரம்பம் என்று காணப்படுகிறது. அப்படியானால் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். நீங்க அதை படிச்சீங்கன்னா தான் தெரியும். அதான் நான் முதலாவது வசனத்தை ப்ரூடிங் ஓவர், ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்த காலகட்டம், எல்லாம் ஒழுங்கீனமாய் இருந்தது. 2வது வசனம் படிச்சீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல். அப்படியானால் ஒழுங்கினமாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை, ஒழுங்கினமாய் இருக்கிற பிள்ளைகள், ஒழுங்கினமாய் இருக்கிற புருஷன் மனைவி, நம்முடைய ஜபத்தின் மூலமாக யாரோ ஒருவருடைய ஜபம் குடும்பத்தில், அது மனைவி ஜபமா இருக்கலாம், தாயுடைய ஜபமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஜபமா இருக்கலாம், புருஷனுடைய ஜபமா, யாராவது ஒருவருடைய ஜபத்தின் மூலம் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். யாருடைய ஜபம் அது ரொம்ப முக்கியம். அது தாயோ மனைவியோ புருஷனோ தகப்பனோ பிள்ளைகளோ, அவங்களுடைய ஜபத்தின் மூலம் எல்லா உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கட்டும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஒரு அளவு கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, கர்த்தருக்காக எது வேணா இதை செய்யணும் அதை செய்யணும் ஏதோ செய்யணும். ஆனாலும் ஒழுங்கினமாய் இருக்கிற குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம், ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். உங்க ஜபத்தை கேட்டு கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் எல்லாரையும். ஆனாலும் ஒழுங்கினம் இருக்கிறதா? ஒழுங்கினம் இருக்கிறது. கீழ்ப்படியாம இருக்கிறதா? கீழ்ப்படியாம இருக்கிறது. வைராக்கியம் இருக்கிறதா? வைராக்கியம் இருக்கிறது. பெருமை இருக்கிறதா? பெருமை இருக்கிறது. கோபம் இருக்கிறதா? கோபம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத குணங்கள் மத்தியிலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நோக்கத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன் குறிக்கப்பட்டபடினாலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆழமான வார்த்தை இது. நீங்க எந்த பைபிள்லையும் எந்த ரெஃபரன்ஸ்லையும் எந்த டிக்ஷனரிலையும் பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் தியானிச்சேன். முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு லாங் கேப். ஒழுங்கினமான குடும்பம், ஒழுங்கினமான புருஷன், ஒழுங்கினமான மனைவி. ஓ, அந்நிய பாஷை பேசுறாங்களா? எஸ், ஸ்பீக்கிங் டங்ஸ். வரிக்கு ஆயத்தமா இருக்கிற குடும்பம், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிற குடும்பம், தசம்பாகம் காணிக்கை செலுத்துகிற குடும்பம். ஆனாலும் சில காரியங்கள் தாறுமாறாக கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது காணப்பட்டாலும், நான் சரி என்று சொல்லவில்லை, அதன் மேலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசியுங்கள். இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற எல்லா குடும்பத்துக்கு மேலும் even now still the Holy Spirit is brooding over us. அவன் நம்ம மேலே அசைவாடி கொண்டு இருக்கிறபடினாலே பிசாசு உங்க குடும்பத்தை அவன் தாறுமாறாக ஆக்காமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். நன்னக ஆழமான வார்த்தை இது, யோசிக்கக்கூடிய வார்த்தை. அசைவாடி கொண்டிருக்கிறார். அவன் ஈஸியா பாடு, அசைவாடும் ஆவியேன்னு பாடுறான்ல, உண்மைதான், உண்மையாக அசைவாடுறாரு. இல்லைன்னா எல்லாருடைய எல்லா தேவ தீர்மானம் எல்லாமே ஷேட்டர்ட் ஆயிடும், ஒன்றும் இல்லாம போயிடும். கர்த்தருடைய தீர்மானம் எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடும்.
ஆனாலும் அதான் நான் சொன்னேன், இன் ஜெனசிஸ் ஆக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானுடைய கிரியை எப்படி ஆதி ஆமத்தில் கிரியை செய்ததோ பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கும் கிருபையின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய குடும்பத்தின் மேலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏராளமான வசனம் உண்டு. இரண்டாவதாக வாசிக்கலாம் இன்னொரு குறிப்பு. இது முதல் குறிப்பு என்னவென்றால் பவர் டு ப்ரொடியூஸ். ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க முதலாம் அதிகாரத்துல உண்டாக கடவுது என்று ஆவியானவர் சொல்லிட்டே இருந்தார். காட் செட் ஏன்னா நிறைய இருக்கிறது. அது போல தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கினார். இரண்டாவது பவர் டு ஆக்ட், கிரியை குறித்து பார்ப்பவனானால் வாசியுங்கள். முதலாம் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கவனிங்கள், 2ஆம் வசனத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே கர்த்தர் உண்டாக்குறார். ஆல்ரெடி உண்டாக்குன அந்த உலகம், அந்த முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு லாங் கேப், எல்லாவற்றையும் தாறுமாறாக்கிட்டான். யாரு? பிசாசு. மறுபடியும் எல்லாவற்றையும் கர்த்தர் ரீசெட் பண்றார். நம்ம வீட்டில் சொல்லுவோம், இதெல்லாம் இங்கே தான் நான் எடுத்து வச்சேன், இது இங்கேயே டைனிங் டேபிளில் இது இருக்கட்டும், ஷெல்ஃபில் இது இருக்கட்டும், சாவியெல்லாம் கொண்டாந்து ஒரு இடத்துல மாட்டுங்க, எல்லாம் சொல்ற எல்லாத்தையும் நீங்கள் தாறுமாறு ஆக்கிக்கிறீங்களே. ஒழுங்காக வச்ச இடத்துல எந்த பொருளும் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ வைக்க மாட்டாங்க. அது யாராக இருக்கட்டும். நான் கூட போவேன், பைபிள்லாம் கொண்டு போய் நேராக போன டயர்டில் எங்கேயாவது டேபிளில் எங்கேயாவது வச்சுருவோம். வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் எடுத்து வைக்கலான்னு மறந்துடுவோம். அது அந்த வச்ச இடத்துல சோஃபா மேலேயோ அப்படியே இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த புருஷனோ அந்த மனைவியோ பிள்ளைகளோ எல்லாவற்றையும் ரீசெட் பண்ணுவாங்க. அதுபோல தேவன் ஒழுங்கினமாய் இருந்த பூமியை தாறுமாறாக ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, எல்லாமே தாறுமாறாக இருந்ததை அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? பவர் டு ஆக்ட், எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் ரீசெட் பண்ணினார். இந்த ஒழுங்கின் 2வது வசனம் வாசியுங்கள் மறுபடியும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வாசிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் தேவன் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்கள். இந்த வேளையில கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன், எல்லாவற்றையும் அவர் முதலாம் அதிகாரத்துல எல்லாத்தையும் ரீசெட் பண்றார். அது பெரிய ஆழமான வார்த்தை, அது பெரிய ஆழமான, அதை ஒரு நாள் நான் பேசுகிறேன், உங்களுக்கு மறுபடியும் அதில் ஒரு செய்தி இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் ரீசெட், ஒழுங்கினமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, எல்லாவற்றையும் அவர் பிரிச்சு வானம் ஒரு இடத்துல, நட்சத்திரம் ஒரு இடத்துல, ஆழமான காரியங்கள் ஒரு இடத்துல, இருள் ஒரு இடத்துல, வெளிச்சம் ஒரு இடத்துல, எல்லாவற்றையும் செட் பண்ணி வைக்கிறார். ஆயினால்தான் இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் அதன் இடத்துல பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது போல குழப்பமான சூழ்நிலையை he will make order, he will make beautiful, எல்லாவற்றையும் அழகாக உண்டாக்கினார். பொதுவாக இந்த வசனத்தை நாம் நமக்காக எடுப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல he make all things beautiful, அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார். முடிஞ்சால் வாசியங்கள், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவன் அதன் காலத்தில்
He make all things பாட்டேரி. He make all things beautiful in his time பாடுவோம். தப்பு இல்லை, உண்மைதான். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாக செய்திருக்க, கவனிங்கள், செய்வார் என்றல்ல, செய்து கொண்டிருக்கிறார் அல்ல. வாசிங்கள் இந்த வார்த்தை, செய்திருக்கிறார். எதான் அந்த ஒழுங்கினமாய் இருந்ததெல்லாம் ரீசெட் பண்ணி அழகாக செய்திருக்கிறார். வானம் இப்படிதான் இருக்கணும், நட்சத்திரம் இப்படிதான் பிரகாசிக்கணும், சூரியன் இப்படிதான் பிரகாசிக்கணும், சந்திரன் இப்படிதான் பிரகாசிக்க வேண்டும் என்று he makes all things beautiful. He make all things beautiful. இந்த 1ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களையும் பிரசங்கி 3:11 கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. ஒழுங்கினமாய் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரீசெட் பண்ணி ஒழுங்காக வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு சூரியன் அதன் பாதையில ஓடுகிறது, சந்திரன் அதன் பாதையிலே ஓடுகிறது, கிரகங்கள் அதன் பாதையில ஓடுகிறது, நட்சத்திரம் அந்த இடத்துல பிரகாசிக்கிறது. அதனால இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. He make all things beautiful. Hallelujah. அது போல ஒழுங்கினமாய் இருக்கிற குடும்பத்தில், ஆவிக்குரிய குடும்பத்தில், நல்ல பாயிண்டை வழங்கிக் கொள்ளுங்கள். ஒழுங்கீனம் என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரன் வீட்டிலும் ஒழுங்கினம் இருக்கிறது, விசுவாசிகளுடைய வீட்டிலும் ஒழுங்கினம் இருக்கிறது. ஏன் ஏலி வீட்டில் ஒழுங்கினம் இல்லையா? சாமுவேல் வீட்டில் ஒழுங்கினம் இல்லையா? பேசுகிற என்னுடைய வீட்டிலே ஒழுங்கினம் இருக்கும். சும்மா நான் வெள்ளையும் சொல்லையுமா நல்லா ஜிப்பா மாட்டின்னு பேசலாம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத சில ஒழுங்கினங்கள் டெய்லி இருக்குது. என்னதான் ஜெபிச்சாலும் மாறாது. நல்லா யோசிங்க. நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, கேட்க மாட்டேங்கிறிய. கர்த்தர் தான் உன்னை சந்திக்கணும். ஆவியானவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டான்னுவாங்க சில வீட்டில். நீங்கள் அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் நிறைய காதால கேட்டிருக்கேன். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் என்ன வேணா செய்யட்டும், தொலைஞ்சு போட்டோம், ஏதாவது பண்ணட்டும், என்னால் தாங்க முடியல. அப்படி ஒழுங்கினமான இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் கண்டிப்பாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. அதன் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார். ஜபிக்கிற தாயே, ஜபிக்கிற சகோதரனே, தகப்பனே, வாலிப மகனே, வாலிப பிள்ளையே, இந்த காலவெளியிலே நவம்பர் மாதம் 1ஆம் வாரத்திலே ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்தமாக உங்களோடு பேசுகிறார். I will make all things beautiful. He make all things beautiful. எல்லாவற்றையும் நான் அழகுற நான் கொண்டு வருவேன். நீ அழுது ஜெபிக்கிறாய், புலம்பி ஜெபிக்கிறாய், கண்ணீரோடு ஜெபிக்கிறாய், உபாசத்தோடு ஜெபிக்கிறாய். ஓ, எல்லாவற்றையும் மாற்ற மாட்டீரா? என் வீட்டில் இது அவசியமா? என் பிள்ளைகளுக்கு இது அவசியமா? என் புருஷனுக்கு இதுக்கு தேவையா என்று விம்மி அழுது புலம்புகிற கர்த்தருடைய விசுவாசிகளே, இந்த நவம்பர் மாதம் 1வது வாரத்திலே He will make all things beautiful. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் சகலத்தையும், ஸ்பிரிச்சுவல் திங், ஃபேமிலி மேட்டர், ஃபைனான்ஸ் மேட்டர், உங்களுடைய பர்சனல் மேட்டர், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் He will make all things beautiful. பிரசங்கி 3:11 இஸ் ஈக்குவல் டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். அதான் முக்கியமான பாயிண்ட். அது அந்த ஒழுங்கினமாய் இருந்த பூமியை அவர் சீர்படுத்தி இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். எது ராத்திரி, எது பகல், எது இந்த மூன் டே பௌர்ணமி, எது டார்க் டே, எது எப்படி சூரிய வெளிச்சம், இதெல்லாம் நம்ம நாட்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் குறிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா.
எல்லாவற்றையும் சகலத்தையும் அவ்வளவு அழகுற செய்கிறவர் உங்க குடும்பத்தை கைவிடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார். ஆனாலும் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். பிசாசு உங்களை போட்டு வானால வாங்குவான், விட மாட்டான். மருமகனை விட மாட்டான், மருமகளை விட மாட்டான், பேர பிள்ளைகளை விட மாட்டான், பெத்த பிள்ளைகளை விட மாட்டான். ஆனாலும் உங்களுடைய ஜபத்தை கேட்டு He will make all things beautiful. Hallelujah. இது ஆவியானவருடைய கிரியை. இது மூன்றாவதாக வாசிக்கலாம். வாசிகள் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. மறுபடியும் வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதாவது டிக்ளேர், பவர் டு டிக்ளேர். அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே காணப்படுகிறது. 3 பேர் தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 பேரும் அதில் கிரியை செய்கிறாங்க. அதனால்தான் ஆவியானவரை வைத்து நான் பேசுகிறேன். பவர் டு டிக்ளேர். முதலாவது பவர் டு ப்ரொடியூஸ், 2வது பவர் டு ஆக்ட், 3வது பவர் டு டிக்ளேர். வாசிங்கள் மறுபடியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு டிக்ளேர். நீங்க ஆபீஸ்ல, பரேடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. டிவியில் நியூஸ்லாம் பார்ப்பீங்க. ஐ வில் டிக்ளேர், நான் இதை பிரகடனம் பண்ணுகிறேன். நான் சொல்றேன், எங்க எச்எம் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, எங்க மேனேஜர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, எங்க பாஸ் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது போல the Holy Spirit declare certain things. 1ஆம் அதிகாரத்துல உண்டா கடவது, உண்டா கடவது, உண்டா கடவது என்று சொல்ல சொல்ல எல்லாமே டிக்டேட், எல்லாவற்றையும் அவர் டிக்ளேர் பண்ணார். எல்லாமே நடும். அது போல உங்களுடைய குடும்பத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் இதை கண்டு பார்த்து கொண்டிருக்க எல்லாருடைய குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எதை டிக்ளேர் பண்ண வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணுவார். நீங்களும் நானும் புருஷங்கிட்ட டிக்ளேர் பண்ண, மனைவி கிட்ட டிக்ளேர் பண்ண, பிள்ளைகள் தாய் தாப்பன்ட்ட டிக்ளேர் பண்ண சொல்ல பயப்படுவாங்க. ஐயோ, அப்பா சாடிடுவார் என் மேல, அம்மா என் மேல பாஞ்சிருவாங்க, சாடிடுவாங்க, பிள்ளைங்க அலறும். ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் டிக்ளேர் பண்ணி எல்லாவற்றையும் நிதானமாக உங்களை போதித்து, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அதுபோல he will declare certain things. உங்களுக்கு சில காரியத்தை டிக்ளேர் பண்ணுவார். மகனே, மகளே, இதுதான் உன் வீட்டில் நடக்குது, இதுதான் உன்னுடைய குடும்பத்தில் நடக்குது, இதுதான் நடக்குது என்று God will declare certain things in your family, in your personal matter, in your financial matter, in your office, in your office matter, between boss and subordinate. இந்த மத்தியிலலாம் கர்த்தர் உங்களுக்காக இந்த நவம்பர் மாசத்துல சில காரியத்தை டிக்ளேர் பண்ணுவாராக. உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது. இப்படியாக சில காரியங்களை தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக கடவது என்று டிக்ளேர் பண்ணியது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் he will declare certain things. இதை நீங்களே நானும் நம்பி விசுவாசிக்க வேண்டும். 4ஆவதாக வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. 4வது வசனம் ஆதியாகமம் 1:4 வாசியுங்கள். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவனுக்கு discern, power to discern. நல்ல ஒரு டிசர்ன்மெண்ட், ஒரு பகுத்தறிவு வேணும், டிசர்ன்மெண்ட் வேணும். சொல்றது கேக்குதா, சொல்றது மண்டையில ஏறுதா, சொல்றது புரியுதா, மகளே உனக்கு புரியுதா, மகனே உனக்கு புரியுதா, அப்பா படிச்சு 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 சொல்றாரு, அம்மா படிச்சு படிச்சு சொல்றேனே, இன்னும் மீறி மீறி இதை செய்யறியே, உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நிக்கிறியே என்று சில வீட்டுல ஆர்கியூமெண்ட், தர்க்கங்கள் உண்டு. ஆனா இந்த 4ஆம் வசனத்துல வாசிகள் மறுபடியும் Genesis 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். நல்லது என்று
நல்லது நல்லது என்று கண்டார். அதுபோல எது எது நல்லது என்று தேவனுக்கு காண்பிக்க, நல்லது என்று அவர் நினைக்கிறாரோ அதுதான் உங்க வீட்டுல நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நானும் நீங்களும், என்னுடைய வீடு உங்களுடைய வீட்டுல இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு நம்ம ஒரு தண்டவாளம் போல சில காரியம் போட்டு வைப்போம். எல்லாமே டாப் சீட் அருவி தலைகீழ் ஆயிடும். நடக்காது. உடனே ஆர்குமெண்ட், சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, சகிக்க முடியாத தன்மை, எழுத்து பேசுகிற தன்மை எல்லாம் உண்டு. ஆனால் வாட் எவர் த ஹோலி ஸ்பிரிட் டிக்ளேர், எதையெல்லாம் கர்த்தர் டிக்ளேர் பண்றாரோ அல்லது நல்லது என்று அவர் காண்கிறாரோ அதுதான் உங்க வீட்டுல நடக்கும். அதான் சொன்ன பவர் டு டிசர்ன். நல்ல ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும், பகுத்தறிவு வேணும், நல்ல அறிவு வேணும், டிசர்ன்மெண்ட். அந்த மாதிரி உள்ள காரியத்தை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேட்டர், உங்களுடைய பர்சனல் மேட்டர், உங்களுடைய ஃபினான்ஷியல் மேட்டர் எல்லாவற்றிலும் ஈவில் டிசர்ன். அவர் நல்ல ஒரு பகுத்தறிவோடு உங்களுக்காக அவர் காரியங்களை இந்த நவம்பர் மாதத்திலே கண்டிப்பாக நடத்தி ஜெயத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம், பவர் டு டிவைட். அவர் எல்லாவற்றையும் வெவ்வேறாக பிரிக்கிறவர். வாசிங்கள். முதலாம் அதிகாரம் 4-7 வாசிங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். வாசிங்க, மறுபடியும் வாசிங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது. ஜலத்தின் மத்தியிலே, இன் பிட்வீன், ஜலத்தின் மத்தியிலே எல்லாம் குழம்பி இருக்குது. இருளும் வெளிச்சமும் வானமும் எல்லாமே ஒரே டாப் சீட்டர்வி, ஒரே ஒழுங்கினும். அதான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெளிச்சம் நல்லது என்று கண்டா சொல்லிட்டு வாசிங்கள் அந்த வசனத்தை. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இன்னைக்கு டே லைட், நைட். டே லைட்னா வெளிச்சம், நைட் ரெண்டும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சாம்பாரையும் ரசத்தையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? தயிரையும் பாலையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும்? பிராக்டிக்கலா யோசிங்க. எல்லாத்தையும் வீட்டுல தயிர் இருக்குது, சாப்பிடலாம். அது மேல பாலை கொண்டு போய் ஊத்தி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிங்க. சாப்பிட முடியுமா? பிரிக்க முடியும்? ஒன்றும் முடியாது. இந்த இடத்துல 4ஆம் வசனத்துல வெளிச்சம் நல்லது என்று கண்டார், இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். 7ஆம் வசனம் வாசியுங்கள். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். பிரிவு, கவனிங்கள், பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. அப்படியானால் பவர் டு டிவைட், தமிழ் பைபிள்ல வெவ்வேறாக பிரித்தார்னு இருக்கும். தமிழ் பைபிள படிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்துல தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 7ஆம் வசனம் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டு. அப்படியானால் ஆன் டாப் ஆஃப் அஸ், நமக்கு தலைக்கு மேலே ஆகாய விரிவு முழுவதும் ஜலத்தினால், அதனால தான் மழை பெய்யுது. சயின்ஸ் பிரகாரம் சூரியன் அந்த ஹீட் ஆகி வெப்பத்தை உறிஞ்சி மேலே நீர் துளிகளாக யோபுல ஒரு வசனம் இருக்கு மழை குறித்து. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, பெரிய சப்ஜெக்ட் அது. அது போல மேலேயும் ஜலம் இருக்குது, கீழேயும் ஜலம் இருக்கு. 7ஆம் வசனத்துல கீழே ஆகாய விரிவுக்கு கீழே இருக்க ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அப்படியானால் எதை கர்த்தர் உங்க குடும்பத்துல பிரிக்க வேண்டுமோ கர்த்தர் பிரிச்சு வைப்பார்.
நல்லா யோசிங்கள். ஐ எம் டாக்கிங் வெரி வெரி டீப் பாயிண்ட். யூ அண்ட் ஐ cannot digest. கர்த்தர் சில காரியங்களை குடும்பத்திலே சில காரியங்களை பிரித்து தான் வைப்பார். நம்ம சேர்க்கணும்னு பார்ப்போம், சமாதானமாக இருக்கணும்னு பார்ப்போம், நிம்மதியை தேடுவோம், அமைதியை தேடுவோம், ஒன்றும் நடக்காது. தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நல்லா புரியுது. this is a prophetical utterance for some people. ஏதோ பேசணும்னு நான் வரல. நம்முடைய கூட்டம் கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக விசுவாசத்தோடு ஊழியக்காரனாக தைரியமாக நான் உண்மையை பேசுகிறேன். தேவன் எதை எதை பிரிக்கணுமோ கண்டிப்பா பிரிப்பாருங்க. உங்களுடைய கண்ணீருக்கும், உங்களுடைய ஜபத்துக்கும், உங்களுடைய புலம்பலுக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிங்க. உண்மை அது. புருஷங்கிட்ட சொன்னா பிரச்சனை, பிள்ளைங்களை நம்பி சொல்ல முடியாது, மருமகளை நம்பி சொல்ல முடியாது, எல்லாத்தையும் குழப்பிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் உண்டு, என் வீட்லேயும் உண்டு. ஆனால் கர்த்தாவே என்ன நடக்குன்னு தெரியல, இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் பண்ணுறாங்களே. நான் சொல்றது வளர்ந்த பிள்ளைகள், வளர்ந்த இது சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் we can control. வளர்ந்த பிள்ளைங்களை நீங்களும் நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் இஷ்டத்துக்கு அவ இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பேசுகிறேன், ஞானஸ்நானம் எடுத்த குடும்பத்தை பேசுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தை குறித்து பேசுகிறேன், வரைக்கு ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பேசுகிறேன். தேவன் எதை எதை உங்க உள்ளத்திலிருந்து பிரிக்க வேண்டுமோ, உங்க சிந்தையிலிருந்து எதை பிரிக்க வேண்டுமோ, குடும்பத்துல எதை பிரிக்க வேண்டுமோ, வேலை ஸ்தலத்துல எதை பிரிக்க வேண்டுமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பிரித்து வைப்பார். சண்டை சச்சரவு அல்ல. அவருக்கு தெரியும் இருளும் வெளிச்சத்தையும் சேர்த்து வைக்க வேண்டாம், தனியா வைப்போம். மேல இருக்க ஜலத்துக்கும் கீழே இருக்க ஜலத்துக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். இன்றைக்கு மேல இருக்க ஜலம் வேற, தண்ணீர் வேற, பூமியில கீழே இருக்க தண்ணீர் வேற. இதெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு உலகம் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. உலகம், ஐ எம் டாக்கிங் அபவுட் த நேச்சர். உலக காரியங்கள், இருள் வெளிச்சம், பகல் இரவு, மேல அப்பர் வாட்டர், லோயர் வாட்டர், பூமி மேல இருக்கிற தண்ணி, நம்முடைய தலைக்கு மேல வானத்திலே ஜலத்திலே மேலே இருக்கிற ஜலம், இதையெல்லாம் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். அதனாலே நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், தேவன் சில காரியங்களை குடும்பத்துக்குள்ளும் வேலை ஸ்தலத்திலும் அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி சில காரியங்களை பிரித்து வைப்பார். நம்ப முடியுமா? உண்மை அது. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒண்ணுத்துக்கு ஜெபிக்கிறேன், நடக்கிறது ஒண்ணா இருக்குது. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம், நீங்க ஒரு காரியத்துக்காக அழுது போராடி ஜெபிக்கலாம், ஆனா அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸா இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபிச்சோம், ஊழியக்காரன்ட்ட போய் சொல்லி ஜெபிச்சோம், நமக்காக ஜெபிக்கிற ஒரு போதகங்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணோம், சபையில சொல்லி ஜெபிச்சோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சொல்லி ஜெபித்தேன், நடக்கிறதெல்லாம் அப்சைட் டவுன். அப்படியானால் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ரொம்ப ஆழமான வார்த்தை. அதுபோல எது எது குடும்பத்துல கர்த்தருக்கு எது எது எப்படி எப்படி வைக்கணும்னு தெரியும். within the family, within your mind, within your soul, within your in your thought realm, உங்களுடைய மன அந்த நிலைமை, யோசிக்கிற நிலைமை, எல்லாவற்றிலும் தேவன் கிரியை செய்வார். மனதிலும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, பிசாசானவன் உங்க மனதை கெடுக்க வேண்டும். சர்ப்பமானது அந்த வஞ்சிக்கிற இடத்துல உங்க மனது கெட்டுடுமோ பயப்படுகிறேன். அதனால் நம்மளுடைய மைண்டை கர்த்தர் பிரிச்சு வைப்பாரு, ஆத்மாவை பிரிச்சு வைப்பாரு,
குடும்பத்தை பிரிச்சு வைப்பாரு, வேலை ஸ்தலத்துல உங்களையும் பிரிச்சு வைப்பாரு. அதனால்தான் இருளுக்கு அநீதிக்கும் நீதிக்கும் பங்கேது, ரைச்சஸ்னஸ் அண்ட் அன்ரைச்சஸ்னஸ், அநீதிக்கும் நீதிக்கும் பங்கேது. அது போல தேவனுக்கு எதெல்லாம் பிரிச்சு வைக்கணும்னு தெரியும், நீங்க பிரிக்க வேணாம். அதாவே இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் உங்களுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிற தேவன், உங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவன், உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன் எல்லாவற்றையும் பிரித்து தம்முடைய சித்தத்தின்படி வெவ்வேறாக பிரித்து தம்முடைய மகிமைக்கு அவர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. 5 காரியத்தை நான் பேசினேன். ஆக்ட், பரிசுத்த ஆவியானவர் ஆதியாமத்திலே எப்படியெல்லாம் இருந்தார். பவர் டு ப்ரொடியூஸ், பவர் டு ஆக்ட், பவர் டு டிக்ளேர், பவர் டு டிசர்ன், பவர் டு டிவைட். இதெல்லாம் அந்த நேச்சுரலா உலகத்துல என்னென்ன செஞ்சாரோ, இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு என்னென்ன வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கும் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். பேசோம் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆவியானவர் என்னோடும் உங்களோடு பேசியிருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளும் காணப்பட்டது. தேவாவியானவர் அசைவார். ப்ரூடிங் ஓவர், ப்ரூடிங் ஓவர். இன்றைக்கும் உங்க குடும்பத்தின் மேலே எப்படி அந்த தாய் கோழி அந்த முட்டை மேலே ஒரு ப்ரூடிங் அடைக்காத்து கொண்டு இருப்பது போல இன்றைக்கு உங்க குடும்பத்தை அவர் பாதுகாத்து ப்ரூடிங் ஓவர், உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்களுடைய மகன் மருமகள் எல்லாரையும் குடும்பம் முழுவதையும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கர்த்தருக்கு சியோனுக்கு வரை சியோனுக்காக ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் முழுவதையும் இஸ் ப்ரூடிங் ஓவர். அவர் அப்படியே பாதுகாத்து அரவணைத்து இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காக நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்ட கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த வழியிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீர் அந்த ஆதி உலகத்திலே உண்டாக்கினது போல எப்படியெல்லாம் கிரியை செய்தீரோ அதுபோல இன்றைக்கும் எங்களுடைய குடும்பத்தில், என்னுடைய குடும்பத்தில், எங்களுடைய குடும்பத்திலும் இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்க எல்லாருடைய குடும்பத்திலும் கிரியை செய்கிற கிருபைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.